தேசிய கொடியேற்றப்பட்டு தேசிய சுதந்திர தினத்தை நாங்கள் அனுஷ்டிப்பதற்கு அப்பொழுது இனம் மதம் மொழி கடந்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடிய நாங்கள் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த வருடத்தில் இருந்து 78 வருடத்துக்கு முன்னர் இவையோடு நன்னாளிலே காலனித்துவ ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து நமது நாடு 1948ஆம் ஆண்டு இந்த சுதந்திரம் என்ற ஒரு விடயத்தை அனுபவித்தது. அந்த உங்களுக்கு தெரியும், நாங்கள் விரும்பிய நேரத்திலே விரும்பிய இடத்திற்கு நாங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. விரும்பிய ஒரு இடத்திலே நாங்கள் நிரந்தரமாக குடியேறுவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கிறது. எந்த நேரத்திலும் பயணித்து வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவது, தேவைகளை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட பொருளாதார ரீதியாக நாங்கள் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறோமா அல்லது சமூக ரீதியாக சுதந்திரம் அல்லது புரிந்துணர்வு தொடர்பான சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்கிறோமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எனவேதான் பொருளாதார சமூக ரீதியிலான ஒரு சுதந்திரத்தினை பெற்றுக் கொள்வதற்காக வளமான நாடு அழகான இலங்கை என்ற தொனிப்பொருளே அரச கொள்கைகள் பின்பற்ற சொல்லப்பட்டிருக்கிறது, கூறப்பட்டிருக்கிறது. அதனை நாங்கள் அரசு உத்தியோகத்தர் என்ற வகையிலே அந்த கருத்துக்களை பின்பற்றி எமது பிரதேசத்தை சார்ந்த மக்களுக்கு அதன் மூலமான நன்மைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எமது பிரதேச செயலகத்தை பொறுத்தவரையிலே மிகவும் பின்தங்கிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை சார்ந்த மக்கள் காணப்படுகின்றனர். அவர்களுக்கு ஒரு அடிப்படை தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக, அந்த அடிப்படை உரிமையை பெற்றுக்கொள்ள முடியாத அந்த சுதந்திரத்தை அனுபவிக்காதவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்குரிய அந்த சுதந்திரத்தினை நாங்கள் தான் உத்தியோகத்தர்களாகிய நாங்கள் நமது இந்த அரச கொள்கைகள் அதனூடாக நெறிப்படுத்தப்படுகின்ற திட்டங்கள் மூலம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே இன்றைய இந்த masih kuliah hamil halakon கொஞ்சம்